ஹாய். வாங்க. ஹலோ. வாங்க, வணக்கம். வெல்கம். வந்துருவாங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன். ஏதோ இருக்கேன்னா ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க நல்லா விசாரிக்கிறீங்க. நீங்க நல்லா விசாரிக்கிறது ஏன்னு கேட்டு நான் விசாரிச்சல என்ன பண்ணுவேன்? முன்ன பாத்துருக்கணும் உங்களை. முன்ன பின்ன பாத்துருக்கணும். முன்ன பின்ன பார்க்கணுமா? நீங்க யாருன்னு தெரியுமா எனக்கு? ஹலோ. என்ன என்ன இதா முன்ன. அப்புறம் இதா பின்ன. என்ன மாப்ள ரெண்டு சீடும் ஒரே மாதிரி இருக்கு. பாக்குற மாதிரி எல்லாம் சமமாவே இருக்கு. வர வர குறையல. என்ன? பாக்குற மாதிரி இல்ல எல்லா பக்கமும். இல்ல காட்டுறது திருப்பி காட்டுறீங்க போங்க நீங்க. இல்ல பாக்குற மாதிரி எதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல முன்ன பின்ன அறிமுகம் கிடையாது. நீங்க பாட்டுக்கு வந்தவனே என்ன ஏன் வந்தவனே என்ன ஆத்து என்ன ஏய் 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 பத்தியா ஏய் 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 அதோட விட்டுரு, அப்படியே விட்டுரு, அப்படியே விட்டுரு. விட்டுரு விட்டுரு, நம்ம பையன் தான் போட்டு விடு, நம்ம பையன் தான் விடுமா, போட்டுமா விடுமா. நெஞ்சில முகத்தை காண பாக்குறேன். இல்லன்னா நீ வம்பு இழுத்து அப்படியே அப்புறம் நீ வம்புழுத்தி. ஹலோ, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளுது. எத்தனை நேரம் தள்ளுது? அதுக்கு என்ன அதுக்கு என்ன பதிலுக்கு நீங்க ஒரு ஆம்பளை தள்ளுறது இல்லையா? நான் அவளை நெஞ்ச பிடிச்சி தள்ள நீ ஓசல புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆமா, பார்த்துட்டாலும். ஹலோ, நான் ரொம்ப டீசென்டானவன். பொம்பளை பிள்ளை தள்ளுதுங்கிறதுக்காக நானும் அவளை நெஞ்ச பிடிச்சு இப்பதான் போயிருக்காப்ல வீட்டுக்கார அருவாள் எடுத்துக்கிட்டு போயிருக்காப்ல. பாத்துக்க, அவங்க வீட்டுக்கார அருவாள் அவர் அருவாள் எடுத்துட்டா. ஐயோ, சேவிங் பண்றதுக்கு அருவாள். சேவிங் பண்றதுக்கு அருவாள். அருவாள் சேவிங் இருக்கானா? உன் கழுத்தை விட்ட கழுத்தை விட்டு கிழிச்சு சேவிங் பண்றாங்கள அருவாள். என்ன ஆண்ட பொம்பளை ஆச்சே போனா போட்டும் பாக்குறேன். நானும் ஆம்பளை ஆச்சே போனா போது நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். டென்ஷன் என்ன டெம்பரா கதமா வர மா, டெம்பரா கதை விட்டுரு. ஆகலையா? சரி சரி சரி. இப்போ என்னமோ சொன்னீங்க டென்ஷன் ஆகாத. என்ன செஞ்சா வைக்க முடியும்? டென்ஷன் ஆகாத பாவம் அவரை. நான் மரியாதைக்காக போறேன். உட்காந்துருக்க தாய் குளங்கள்லாம் இருக்காங்க. அவங்க ஒரு வார்த்தை என்ன சொல்லிடக்கூடாது. தம்பி அவதான் ஒரு கிறுக்கு சிறுக்கி இப்படி பண்ணிவிட்டா, நீ அப்படி பண்ணலாமா தம்பின்னு ஒரு வார்த்தை கேட்டு விடுவாங்களேங்கிறதுக்காகத்தான் பெருமையா இருக்கேன். நானுமே மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே, என் அப்பா அண்ணன் தம்பியும் பார்த்துட்டு இருக்காங்களே, சங்கடப்படுவாங்களேன்னு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். ஆனா நீ ரொம்ப சுவாசிக்கிறேன். இங்க வாங்க, இந்த வேலையை பாரு. பொம்பளை பிள்ளை பொறுமையா போ. அப்புறம் என்னைய டென்ஷன் ஆக்குன. இறங்கிட்டேன். இறங்கினா என்ன பண்ண நீங்க? உன்னா நம்பர் சாக்கடை. இறங்கினா என்ன பண்ண? இறங்கி போயேன். இறங்குறேன்ற எங்க இறங்க நீ? நான் இங்க இறங்கல. இறங்கி இறங்குற நீங்க பிரச்சனை இல்ல, இறங்கிட்டேன்னு வச்சுக்க. இறங்கினா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வேற மாதிரி ஆயிக்கிறேன். நான் சண்டைக்கு என்ன 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 ஏன்றா மதுரைக்கு சண்டைக்குனா தெரிஞ்சு போடு உனக்கு பா. பொம்பளை பிள்ளையாச்சே சின்ன பிள்ளையாச்சே நம்ம எகிரி அடிக்கலாம் பாக்குறேன். திருப்பி நீ ஏறி அடிச்சா தாங்க மாட்டேன் பத்துக்க. போ போ உன்னை மன்னிச்சு. என்ன நீ என்ன மன்னிக்கிறது? நான் தான் உன்னை மன்னிக்கிறேன். போப்பா. மன்னிச்சுட்டேன்னு சொல்றேன் போ. ஒன்னு இங்க வர என்னைய மன்னிக்கிறது நீ பெரிய ஆள் கிடையாது. போய உங்கள ஒன்னு தெரிஞ்சுக்க. வம்புடுத்தது வாயை முதல்ல அடக்கு. ஒரு ஆம்பளை பொறுமையா பேசு. வாய் இப்படி பேசக்கூடாது. பொம்பளை பேசினாலே அது தர்த்தரம். அட்ட தர்த்தரம். பெண்கள் பேசினா சரித்திரமா மாறும். பொம்பளை பேசினா அது சரித்திரம். அதுதான் தர்த்தரம். என்ன ஆன்ற பேசினா வாயாடி சிரிக்குமே. இப்படியே நீ வாய் அடிக்காதீங்க, ஒரு புள்ளையும் கூட வராது. அப்புறம் ஆமா என்ன இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். இப்படியே பேசினா ஒருத்தரும் உன்னை வந்து கடிக்க மாட்டாங்க. எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கையில வச்சு கொர 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 உரசி போடுவா. இப்படி எல்லாம் நீ பேசணும் பொண்டாட்டி அதுலயே வச்சு மதிப்பா. நீ எல்லாம் எனக்கு பொண்டாட்டி அவரும் நினைச்சு வச்சுக்க. நினைச்சா உன்னை மணவர்லயே 3 முடிச்சோட 2 முடிச்சு கூட போட்டு சுருக்குச்சு தூக்கி. நீ ஏன் என் புருஷன் அவன் தெரிஞ்சுக்கவே தாலி கட்டணைக்கும் ஜோலியை முடிச்சு முடியானு. ஜோலியை முடிச்சுட்டு தானே தாலியை கட்டுவேன். அந்த ஜோலி இல்லங்க, உங்க ஜோலியை முடிச்சு முடியானு. முதல்ல பொண்ணு இப்படி நடக்கணும்ங்கறத தெரிஞ்சுக்க. ஆம்பளை கூட போட்டி போட்டு எந்த பொம்பளை ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. ஆம்பளை பொம்பளை எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாம் பெண்கள்ட்ட போட்டி போட்டு ஜெயிச்ச சரித்திரமே கிடையாது. நான் கேக்குறேன், ஆணுக்கு பெண் சமம் ஆணுக்கு பெண் சமம் சொல்றீங்களே, அது வார்த்தைக்கு சரியா வரும், என் செயல்பாட்டுக்கு சரி வரும், வாழ்க்கைக்கு சரியா வராது. ஏன் அப்படி சொல்றீங்க? வாழ்க்கைக்கு சரி வராதுன்னு இப்ப எங்களுக்கு சமம் ஆயிருவியா? ஆயிரலாமே. ஆம்பளைக்கு சமம் ஆயிருவியா? ஆயிரலாம்ட்டேன். பொம்பளை நான் செய்யறது செஞ்சு விடுவியா? நான் செய்வேன்.
மாட்டிக்கிடுவேங்க நானு. மாட்டிக்கிடுவ? எங்க மாட்டிக்க மாட்டேன், மாட்டிக்கிட்டு எடுத்துக்கலாம் விடுங்க. நாம ஒரு மேடையில வாயை கொடுத்து சிக்கிக்கிடுவ. ஓஹோ, நான் செய்யற செஞ்சு முடியா? பாருங்க, சும்மா அந்த வாய்ச்சாலோட நான் செய்வேன் நானு. செய்யவா? செய்வேன்ட்டேன். மாற்றம் இல்லையே? மாற்றமே கிடையாது. எல்லாரும் சாட்சி. நான் செய்யறது என்ன தலைவா? ஓகே, நான் செய்யறத செய்வேன்னு நான் நினைச்சா அப்படிங்கிறதுக்குள்ள இந்த பேண்ட் சட்டை பூரா கலட்டி கீழே எரிஞ்சிட்டு, ஐயோ வேண்டாம் மாப்பிள்ள, அப்படி செஞ்சிடாத. ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த கோயில 32 ரவுண்டு அடிச்சு வருவேன். நீ முடியுமா? என்னால முடியாது. உனக்கு ஒரு சலுகை தரேன். என்ன சலுகை? 32 ரவுண்டு வேணாம், வேற 16 போதும். ஒன்னு அடிச்சாலே இங்க கலட்டிட்டு கோமணம் இல்ல ஒரு கர்ச்சீப்பை தொங்க விட்டு நீ அதுவும் கூட போறேன். நான் கேக்குறேன், அதான் என்ன செய்ய முடியாது. நான் செய்யற நீ செய்வீல? செய்ய முடியாதுல்ல? என்னால முடியாது. நீ செய்யற முடியாதுல்ல? ஒரு ஆம்பளை விட்டு திருமணம் இல்லாம போறிய, பொம்பளை போகணுமே? அப்படியே பிறந்த சின்ன பிள்ளை போயிருக்கலாம். தெரியுதா கூட நிலைமை என்ன? தெரியுதா? அப்ப ஆம்பளை கூட போட்டு ஜெயிக்க முடியாது. தெரியுதா? போட்டி போறீங்களா நீங்க? பெண்கள் செய்யற நீங்க செய்வீல? என்ன செஞ்சு விடுவ? செய்வீலான்னு கேட்டு என்ன செஞ்சு விடுவீங்க? என்ன செஞ்சாலும் செய்வேன். செய்யலனா இங்க இருந்தா இந்த கிளாம்புல தூக்கு போட்டு என் வாயை கொடுத்து நீ மாட்டிக்க போய் படிங்க. நீங்க தான் இப்படி வாய்க்கு பேசுறீங்களே, என்னால நீங்க சொன்ன மாதிரி போக முடியாது. ஆடை இல்லாம நாங்க 10 மாசம் வந்து ஒரு பிள்ளை வைக்கிறோமே, ஒன்னால முடியுமா? மாப்பிள்ள மெயின் டீச்சர் கை வச்சிருச்சியா? ஏன் மச்சான், இது ஒரு பேச்சு. ஆவுனா புள்ள பக்கற புள்ள பக்கற சின்ன விஷயம் கிடையாது. என்ன சாதாரணமா சொல்றீங்க? சர்வ சாதாரண. அப்ப நான் புள்ள பக்கற இவசரமா பெத்திருந்தா தானே தெரியும் உனக்கு. போட்டின்னு வந்துட்டா சரியா பேசணும். இது ஒரு அலட்சியமா சொல்றியா? இது ஒரு பேச்சுன்னு பேசுறீன்னு. அரியரன்னு ஒருத்தர் மேடையில் நிக்கிறாருன்னா காரணம் ஒரு பெண் தான். யாரு? பெத்தெடுத்த ஒரு தாய் தானே. யாரு? அம்மா. அம்மா. ஆமா. அப்ப எங்க அப்பா சும்மா வந்தா அவர் துண்ட வர தோல்ல விட்டு போயிட்டாரு. இந்த பேச்செல்லாம் பாதுகாத்து 10 மாசம் பெத்தெடுத்தது யாருங்க? அவர் பாட்டுக்கு வந்தமா போனவன் போயிட்டாரு. சும்மா இந்த பெத்தது யாருங்க? பொம்பளை தானங்க. சும்மா போட்டி. நான் புள்ள பக்கன அவ்வளவுதானே. நாம ஒரு மேடையில ஒரு முடிவு விட்டுறேன்டா. என்ன முடிவு பண்றீங்க? நான் புள்ள பெக்கறேன். ஒரு 1/2 லிட்டர் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வாங்க. அது தேவையில்லை. விளக்கெண்ணையோ நல்லெண்ணையோ அது எதுவும் வேண்டாம். சரி, நான் புள்ள பெக்கறேன். சும்மா வாய் சொல்ல கூடாதுன்ட்டு பேச்சு மாறக்கூடாது. எப்படி? உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற? இல்ல புள்ள பெக்கறேன்னு நினைச்சியா? அதான் சொல்றேன். ஏறு மச்சான், அதல்ல. நான் புள்ள பெக்கறேன். சரி, மறுக்கல. நான் புள்ள பெக்கறேன். தம்பி லைட் ஆஃப் பண்ணிக்க. நீ எனக்கு புள்ள கொடுவா. எனக்கு புள்ள கொடு. நான் புள்ள கொடுத்தேன். அதெல்லாம் பேசக்கூடாது. நான் புள்ள பெக்கறேன். எனக்கு புள்ள கொடு. கொடு கொடு கொடு. அவசரப்படாத. ரொம்ப நடிப்பனே. படுக்கவா குனியவா? இங்க வாங்க. படுக்கவா குனியவா? குருசாமி நீங்க உட்காருங்க. குருசாமி நான் பாத்துக்கிறேன். எதுக்கு நீங்க உட்காருங்க? உங்க தைரியம் அந்த பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு நீங்க பேசாம இருக்கு. இதெல்லாம் என்ன சப்போர்ட்டா நீங்க? நீ என்ன மாசமாக்குமா? நீங்க உட்காரு, கோவப்படாதீங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காரு, கோவப்படாதீங்க. அடிச்சுக்காதே. என்ன இப்படி அடிச்சுக்கறியா? நீ உட்கார சொன்னா பவியமா உட்கார்ந்து அவர் வந்துட்டார் உங்க இடத்துக்கு. எனக்கு புள்ள கொடு. இல்ல அவனுக்கு புள்ள கொடு. நான் புள்ள கொடுக்குறேன். அண்ணா புள்ளைய சுமக்கணும்னா கர்ப்பப்பை வேணும்ல. பெண்கள்லாம் ஒரு குழந்தையை சுமக்கிறதுக்கு கர்ப்பப்பைன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் குழந்தையை சுமக்குறாங்க. நீ எதுல சுமப்ப? உன்கிட்ட கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை இல்லாமையா போய். நீ அரிசியா சுமக்கிறதுல? நான் கேரி பையில கூட சுமக்கிறேன். ஏய் அதுல புள்ள ஏன புளி முடைய கேரி பை சுமக்கிறதுக்கு பேச்சல எனக்கு சுமந்தி எதுல பெத்தெடுப்ப? அவசரப்பட்ட பூயா பேர் அஞ்சு போ. இங்க போய் நில்லு போ. அவசரப்பட்ட ஒண்ணு வீணா பெருமையா? ஏன் அவசரப்படுற? சின்ன விஷயம் அந்த புள்ள கொடுக்கறதுல போறதுக்கு. நாங்க உன்னால புள்ள கொடுக்க முடியுமா? என்னால முடியும். ஆனா உன்னால பெக்க முடியுமா? பெக்க முடியுமா? நான் பெக்கறனால நீ சுமக்கறேன்னு சொல்லு. நான் கொடுக்குறேன். நான் தான் சுமக்கறேன். ஏற்கனவே சுமக்கற மாதிரி தான் இருக்கு. வேற நீ குடுண்டே குடு. ஆனா ஒரு முடிவோட வந்திருக்காரு. தெரிஞ்சுக்க. அவரை நீ மாசமாக்கணும். நான் புள்ள கொடுத்தாலும் மாசமாக்கணும். நீ புள்ள கொடுத்தாலும் சுமக்கிறது நீதான். தெரிஞ்சுக்க. எப்ப வந்தா வேலி மேல சேலையை போட்டாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலை தான். டேமேஜ் உனக்கு தான், எனக்கு இல்ல. தெரிஞ்சுக்க. நாங்க டேமேஜ் ஆயிதான் உங்களை மாதிரி பிள்ளைகளை பெத்து எடுக்கிறோம். வாய்களை பேசுறீங்க. பொம்பளை முடிஞ்சாதே புள்ள வைக்க முடியும். சரி சரி வா வா வா. உன்னை அனுசரிச்சு போறேன். என்ன அனுசரிக்கிறிய? உனக்கு தெரிஞ்சுக்க. என்ன ஆம்பளோட போட்டி போடாத. நீங்க போட்டி போடாத பொம்பளை. கேரு 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான்.
பொம்பளை அப்படி இல்ல. அப்புறம் கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு உள்ள. எப்ப வரைக்கும்? கோடினா புது துணி ஒரு செலவு பண்ண வரைக்கும் தான். சரி. குமரிங்கிறது எது வரைக்கும்? ஒத்த புள்ள பக்கம் வரைக்கும். அப்புறம் உனக்கு கிட்ட முன்னாடி முள்ள தள்ளிவிடுவாங்க. நான் கேக்குறேன், நாங்க 80 வயசுலயும் நரச்ச மெசியை முறுக்கி விட்டு மணவரில் மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண் மகனை கொண்டு என்று அடித்த கூறுகிறேன் கணம் ஓட்டாரவர்களே. என்ன செய்ய வாய்க்கில பேசுகிற ஒரு ஆம்பளை 1000 குட்டிச்சோறு தாண்டி வந்தாலும் ஆம்பளை தான். நீங்க அப்படி தாண்டி வந்தாலும் உங்களை சேர்த்துக்கிட்டு வாழ்ற பாரு, அங்கதான் பொம்பளையே இருக்காங்க. அதே போல நாங்க அன்னைக்கு தாண்டிட்டு வந்தா நீங்க சேர்த்துக்கிறீங்களா? வாங்க 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 வாங்க. ஆமா, என்ன வைக்கிறீங்க? எழுத பழமா? எழுத பழம் வைக்க வந்து அம்மா, அம்மா சும்மா. என்னமோ நடக்க போதீங்க வார ஆத்தாடி. உட்கார்ந்தாலும் சத்தமா கேப்பா. இதெல்லாம் உள்ளே விட்டுட்டு வரக்கூடாதா? ஊர்லயே விட்டுட்டு வரது பிள்ளையா இல்ல, காத்தோட காத்தா வரும்போது தானே போகும். காத்தோட காத்தா போகும். அம்மா எடுத்து பண்ணேனாமா. என்ன ஆடுற? சரி கிளம்புவோம், நாடகத்துக்கு போன நேரம் ஆச்சு. அவர் ஆடுற மாதிரி ஆடுமா? இங்க வா, நான் சொல்லி தரேன். அவரால முடியல மாமா, அவரால முடியல, நீங்க வாங்க. என்னமோ வாட அடிக்குது, எங்கிட்ட இருந்து வருது. எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க? மிஸ் சத்ய பிரியா. சொல்லுங்க ஹரி. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேட்கலாமே. ஹலோ, பொம்பளை பிள்ளை அதுவே வெக்கப்படாமல் பேசுது, நீங்கள் ஆம்பளை பிள்ளை வெக்கப்பட்டுக்கிட்டே நிற்கிறீங்க. அவள் உதுத்த சிரிக்கி பேசாம. யாரை ஊத்து சிரிக்கின்றப்ப? கோச்சுக்காதீங்க, வெளுத்தாலும் சரி. எங்க இது உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க. நான் உங்களை ஓப்பனா ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன். பயப்படுற மாதிரிலாம் இருக்காது. நான் பயப்பட மாட்டேன். எதை பார்த்து கேட்கறாப்புல அவ்வளோதான். எதை பார்த்து நான் பயப்படுறது இல்லை. எதா இருந்தாலும் மனசில் வச்சுக்கப்படாது. சரி விடுங்க, நீங்கள் முதல்ல கோவப்பட்டீங்க. சரி, நீங்கள் வேணா என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்குறீங்களா? முடியுமா? அதுலேயும் ஏமாந்து போயிடுவீங்க நீங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்?
நான் உங்களை என்ன எப்படி சொல்றது, வாயில தான் வாயில குடியில சொல்லுவாங்க, அதில் யோசிக்கிறீங்க, எதில் சொல்லுவோம்? இந்த வந்து இது ஏங்க சொல்லுங்க, ரொம்ப வெக்கப்படாம. நான் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்கள் லவ் பண்ணீங்களா? சரி, லவ் பண்ணுறோம். சரி, அது பாக்கெட்டு கலக்கியே விட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டேய், வர வர ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கு நிலைமை. கூச்சத்தில் அப்படி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே அதெல்லாம் செய்யணும். விடிஞ்சிடும், பாலில் தான் போடணுமா? நீங்கள் ரெடி பண்ணி ரெடி ஆக்குறதுக்குள்ளே இது ரெடியாக போயிடும். அப்படித்தான் சொன்னாங்க. தாயில வாங்கி போட்டு பார்த்தேன், உங்களுக்கு ஒரு மயிரும் போச்சு, உள்ளதும் போயிடும். அது அப்போ தான் தொடர ஞாபகம் வந்துச்சு. உனக்கு 550 ரூபாய்க்கு போட்டாலும் பரவாயில்ல இருக்கடே. நான் உங்களை காதலிக்கிறேங்க. காதலிக்கிறீங்களா? ஐ லவ் யூ. லவ் யூ டு. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி போறீங்களா? என்ன இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லை, இந்த பொண்ணுக்கு ஆகலை. இந்த தெய்வத்தோட அருள் பார்த்தீங்களா? விடிஞ்சா கும்பாபிஷேகம். ஆமாம், அதுக்கு என்ன சக்தி வாய்ந்த தெய்வம்ங்க. உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை, இந்த பிள்ளைக்கும் ஆகலை, எனக்கு ஆகலை. ஒன்று நான் கேட்கல. உனக்கு ஆயிரச்சி ஆகலை நான் கேட்டேண்ணா. உனக்கு ஆனா ஆகாட்ட எனக்குண்ணா. ஏன் வேலையை நான் பார்த்துக்கிட்டு நீ ஐயா நிமிஷம் பண்ணுற. அவர் சும்மா இருக்கேன்னு ஞாபகப்படுத்துறாரு. அவர் உனக்கு என்ன வேணும்? மாமா. உனக்கு மாமாவா? ஆமாங்க, தாய் மாமன். மாமாவா? அண்ணே அண்ணே தரேண்ணே. என்ன சிரிக்கிறீங்க? வாயை திறங்க அண்ணே. பரவாயில்ல அண்ணே. அண்ணே நம்ம உண்டாட்டினே. என்ன நம்ம உண்டாட்டியா? அட வானே, உனக்கு எனக்கு வேற நம்ம எப்போ எது சாப்பிட்டாலும் நம்ம ஒன்றா தான் சாப்பிடுவோம். மாமானுக்கு பிடிப்பியா? அட விடுனே, ஒரு கோட்டர் வாங்கினா ஆள் கட்டிக்கிட்டு சாப்பிடுவோம். எங்க வரும்போது மாமா மாமா இப்போ அண்ணன் என்னன்றியவர மாமா உலகத்துக்கு அடுக்காது. அவனை மாமான்னு சொன்னா உன்னை நான் எப்படி நினைக்கிறேன்? எப்படிங்க? இனிமேல் எதுவாக இருந்தாலும் நீ பாதி நான் பாதி. எதா இருந்தாலும் நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. வானப்பறவை வாழ நினைத்தால் வாசல் திறக்கும் இடம் நாங்கள். பாடல் மணக்கும் உன்னத்துக்கு ஒரு பொட்டு பொருளத்தம் இருக்கும். உன்னாலே செரிக்கும் உன் முத்து நகர தினங்கள் அள்ளி தெளிக்கும். கண்ணாலே சுமையானது ஒரு சுகமானது உயிரே. நீ பாதி நான் பாதி கண்ணே, தூங்காது கண்ணே. இடது விழியில் தூசி விழுந்தா வலது விழியும் கலங்கி விடுமே. இருட்டில் கூட இருக்கும் நீளெல்லாம் இறுதி வரையும் தொடர்ந்து வருவே. ஒரு பெண்ணோடு பொண்ணோடு இவள் பக்கம் இருக்கு. உன்னாலே மன்னவனும் வந்துறங்கும் வந்தவனம் தான் நாளே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. உயிர் நீ
சொல் கண்ணே. நான் நல்லா செய்கிறேன் என்று உன் மனசுல எதுவும் என்னை பத்தி இருக்கா? நான் சொல்லவா என்னோட காதல நல்லா come on tell me. சும்மா சொல்றேன் செல்லப்படி. யோசிக்காத எதை பத்தி. மஞ்சள் பொடி தேய்க்கையிலே. யாரு? ஓய். நல்லா தேய்க்கணும். மஞ்சள் பொடி வந்து லேசா தேய்க்க கூடாது. வேற? நல்லா பாறையில போட்டு தேய்ச்சா தான் உங்களுக்கு பிடிக்குமா? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். கண்ணுல அள்ளி ஓட்டுறேன். மஞ்சள் பொடி தேய்க்கையிலே ஏன் நெஞ்ச தட்டு தேய்ச்ச உள்ள மஞ்சள் பொடி தேய்க்கையிலே நெஞ்ச தட்டு கண்ணி தொட்டு தேகமெல்லாம் கண்ணத்தோடும் காலம் எப்போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு உள்ள மஞ்சள் பொடி தேய்க்கையிலே நெஞ்ச தட்டு தேய்ச்ச உள்ள மல்லிப்பூவு கோவி நேரமடி கையேறதோட மரமடி தொட்டு சேர்த்து பிடிக்கும் தீருமடி பொண்ணோட கையாக பாடி பொண்ணோட பூவோட கூடி கண்ணாடி பாராத காயும் தேடி கண்ணே நாட்டு மாறு பாடி பொண்ணா தேர உண்டா போதும் இவரோ மோகோ தாண்டா தீரும் மஞ்சள் பொடி தேய்க்கையிலே அந்த புள்ள பாடிக்கிட்டு இருக்க போட்டு பிணைஞ்சிக்கிட்டு இருக்க மூதேவி பாடட்டுமே அப்படி உட்காரியா ஓரமா என்னங்க சத்தம் ஓரமா உட்காரணும் வேடிக்கை பார்க்கறேன். ஏய்யா டூயட்னா அப்படித்தாயா பண்ணணும். அப்படித்தான் பண்ணணுமோ? வைத்தறிச்சலா இருக்கா? என்ன சத்தம்? இதுவே உனக்கு என்ன சத்தம்னு கேக்குதா? நான் மெய் மறந்துட்டேன் காதல்ல. ஸ்பீக்கர் அவுட்டா? கண்ணி தொட்டு தேகமெல்லாம் இந்த கண்ணத்தோடு காலம் இப்போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்ல உள்ள மஞ்சள் பொடி தேய்க்கையிலே தட்டு தேய்ச்ச உள்ள மஞ்சள் பொடி தேய்க்கையிலே நெஞ்ச தட்டு தேய்ச்ச உள்ள. ஓகே, நீ நேரா வீட்டுக்கு போற, மாமா கடைக்கு போற. நன்றி. கடைக்கு போய் என்ன புரியா உனக்கு வந்து முக்கியமா மெடிக்கல் போயிட்டு வாங்கிட்டு வந்துரு. வரும்போது சொல்ல கடைக்கெல்லாம் நீங்க போக கூடாது, வந்த வழி சரியா அந்த கடைக்கு போகலடி. எங்க போறீங்க? நான் எதுக்கு போறேன்னா மெடிக்கலுக்கு போறேன். நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு வேட்டி எனக்கு சேலை. எனக்கு வேட்டி உங்களுக்கு வேட்டி தான் ரேஷன்ல கொடுத்த வேட்டி இருக்கல அந்த பிள்ளைக்கு. உங்களுக்கு வேட்டி உனக்கு சேலை எனக்கு வேட்டி மாலை ஆலி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் என்ன பண்ணணும்? நீ போய் வீட்டுல கட்லு மெத்த ரெடி பண்ணு. சொன்ன மாதிரி மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு தயாரா இருக்கேன். நல்ல முழுன்னு நாட்டுக்கோழி மாதிரி ரெடி பண்ணிடு. மஞ்சள் தேய்ச்சி ஃபுல்லா ஒரு முடி இருக்க கூடாது. என்ன கோழியை காய வச்சு ஊத்திரா நல்லா தேய்ச்சி மஞ்சள் தேய்ச்சி ரெடி பண்ணி. நீங்க ஜரம் பொடியா போயிட்டு வருவா? எதுக்கு? சரி, கோழி சமைச்சது யார் திங்கிறது? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். எதா இருந்தாலும் பரவாயில்ல. பாய் பாய் பாய்.